السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 414. இந்த பாடத்தில் பாபு தஸ்மியத்தி ஃபி அவ்வலிஹி வல் ஹம்தி ஃபி ஆஹிரிஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. அமீன் அமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய விஷயம் என்பது உணவை குறை கூறக்கூடாது என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இதற்கு முன்னதாக உணவுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், உணவுக்கு பின்னால் ஹம்து சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்தோம். அது எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றதோ அதற்கு சற்றும் குறையாமல் இருக்கக்கூடியதுதான் உணவை குறை கூறக்கூடாது என்ற தன்மை. ஒரு உணவை குறை கூறுதல் என்பது அது அல்லாஹ்வை குறை கூறுவது போல, இன்னும் அந்த உணவை சமைத்தவர்களுடைய மனதை புண்படுத்துவது போல. அப்ப உணவை எக்காலத்திலும் குறை கூறக்கூடாது என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது நமக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 7வது ஹதீஸ், இன்னும் 734வது ஹதீஸ். وعن أبي أمامة رضي الله عنه. سيدنا அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கான அவர்கள் ஆகியிருந்தார்கள், இதா ரஃபஅ மாஇததஹு, தன்னுடைய அந்த உணவு விரிப்பு, அந்த உணவு விரிப்பை அவர்கள் உயர்த்தினால் அவர்கள் ஆகியிருந்தார்கள். கால, அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக ஆகியிருப்பார்கள். எந்த வார்த்தையை? அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தஇன் வலா முஸ்தகனன் அன்ஹு ரப்பனா என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை கற்றுத்தருகிறார்கள். இதனுடைய அர்த்தத்தை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும், புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தானதாக இருக்கும். எத்தகைய புகழ்? கசீரன், அதிகமான புகழ் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. இன்னும் தய்யிபன், பரிசுத்தமான புகழ், எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த ஒரு ரியா, எந்த ஒரு முகஸ்துதியும் இல்லாத புகழ் என்பது அல்லாஹ்விற்கே அது சொந்தமானதாக இருக்கும். இன்னும் முபாரக்கன் ஃபீஹி, அந்த புகழில் பரக்கத்து செய்யப்பட்டதாகவும் இருக்குமே, அத்தகைய புகழும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. அப்ப அந்த புகழில் அல்லாஹுடைய அபிவிருத்தி என்பதும் அதில் உண்டாகக்கூடியதாக, அதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அத்தகைய புகழ் எல்லாம் அல்லாஹ்விற்கே சொந்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் கைர மக்ஃபியின், அந்த அல்லாஹ் போதுமாக கூடியவன் அல்லாதவனாக இருக்கிறான், போதுமாக்கப்படக்கூடியவன் அல்லாதவனாக இருக்கிறான். அதாவது அல்லாஹ்விற்கு தேவையானது எதுவும் கிடையாது என்பதை சொல்லித் தருகிறார்கள். இதனுடைய விளக்கத்துல சொல்லும் பொழுது, அல்லாஹ் எந்த ஒரு உறவுகளை கொண்டும் தேவை கிடையாது, எந்த ஒரு பொருட்களை கொண்டும் தேவை கிடையாது, எந்த ஒரு இன்பங்களை கொண்டும் தேவை கிடையாது. இது போல அல்லாஹ் எதுவுமே தேவை கிடையாது இல்லையா? அதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைர மக்ஃபியின், அல்லாஹ் போதுமாக கூடியவன், போதும் என்ற விஷயம் என்பது அல்லாஹ் அற்றவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க நமக்கு சொல்லித் தராங்க. அடுத்தபடியாக வலா முவத்தஇன், இன்னும் நாங்கள் உன்னை விட்டு பிரியாதவர்களாக இருக்கிறோம், பிரியப்படக்கூடியவர்களாக, அதாவது உன்னை விட்டும் பிரிக்கப்படக்கூடியவர்களாக நாங்கள் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இது நம்மளை பத்தி சொல்லுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி சொல்லிக் கொள்கிறார்கள். யா அல்லாஹ், நீ எந்த ஒரு தேவையும் இல்லாதவனாக இருக்கிறாய், நாங்களோ உன்னை விட்டும் பிரிக்கப்படக்கூடியவர்கள் கிடையாது, அதாவது உன்னோடு நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள்,
உன்னுடைய எல்லா செயல்பாட்டிலும் முன்னோடு நாங்கள் சேர்ந்திருப்போம், முன்னைதான் ஈமான் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் என்பதை நமக்கு விளக்கத்துல சொல்றாங்க. அடுத்தபடியாக வலா முஸ்தகனன் அன்ஹு, இன்னும் அந்த அல்லாஹு தஆலாவை விட்டும் எவரும் தேவையற்றவர்களும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வை தாண்டி அல்லாஹ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்கள். எங்களுக்கும் உன்னிடத்தில் தேவை இருக்கின்றது யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா காரியமும் முன்னே கொண்டுதான் நடக்கின்றது யா அல்லாஹ் ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உணவு அருந்துவிட்டு தன்னுடைய உணவு பாத்திரத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் இதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சையதுனா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது உணவுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், உணவிற்கு பின்பு அல்ஹம்துலில்லாஹ் இந்த அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய பாடம். அப்ப இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை சாப்பிட்டதற்கு பின்பு இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் என்ற ஒரு கருத்து வருதா இல்லையா? அப்ப இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான், இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க 8வது ஹதீஸ், இன்னும் 735வது ஹதீஸ். வஅன் முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் என்பவருடைய மகனான முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. கால, அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் அகல துஆமன், யார் ஒருவர் ஒரு உணவை உண்டு கொள்வாரோ, யார் ஒருவர் ஒரு உணவை உண்பாரோ, உண்டுவிட்டு ஃபகால, இன்னும் அவர் சொல்வாரோ, என்ன சொல்வார்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா துஆம வ ரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா என்று யார் ஒரு உணவை அருந்திவிட்டு ஒரு உணவை உண்டுவிட்டு யார் சொல்வாரோ. அப்போ சொல்றாங்க பாருங்க, துஆவின் அர்த்தம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி, புகழனைத்தும் அல்லாஹ்விற்கு உரித்தானது, அல்லதி, அந்த ஒருவன், அந்த அல்லாஹ் எத்தகையவன் என்று சொன்னால், அத்அமனி ஹாதா துஆம, இந்த உணவை அவனே எனக்கு உண்ண வைத்தான், அப்ப அவனே எனக்கு இந்த உணவை அளித்தவனாக இருந்தான். வரஸகனிஹி, இன்னும் இந்த உணவை அவனே எனக்கு ரிஸ்காக அளித்தான். மின் கைரி ஹவுலின் மின்னி, என்னிடமிருந்து எந்த ஒரு சக்தியும் இல்லாமல், வலா குவ்வத்தின், இன்னும் என்னிடமிருந்து எந்த ஒரு ஆற்றலும் இல்லாமல் அவனே இந்த உணவை எனக்கு வழங்கியவனாக, அவனே இந்த உணவை என்னை உண்ண வைத்தவனாகவும் அவனே இருந்தானே, அத்தகைய அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்ற இந்த துஆவினை யார் சாப்பிட்டு விட்டு சொல்வாரோ, ஓஃபிர லஹு, அவருக்கு மன்னிக்கப்படும், அந்த நபருக்கு மன்னிக்கப்படும், மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் அவருக்கு மன்னிக்கப்படும், அவருடைய பாவத்திலிருந்து முன் சென்ற அனைத்தும் அவருக்கு மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அவருடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படும். இதுல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய மதுஹபில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்வார்கள்னா, இது சகாயிரு தான் கட்டுப்படும், சிறு சிறு பாவங்கள் என்னெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கின்றதோ அதுதான் மன்னிக்கப்படும். அப்ப ஒரு மனிதனுடைய சிறு பாவங்கள் தான் இப்படி செய்வதன் மூலமாக மன்னிக்கப்படுகிறது. அந்த மனிதனுடைய பெரும்பாவங்களோ இல்ல பிற மக்களுக்கு அவன் செய்த அந்த ஹுகூக்குல் இபாத் என்ற அந்த விஷயத்தில் அவன் குறைபடுத்திய அந்த பாவமும் மன்னிக்கப்படாது என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு கூடுதலாக இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதியு, இந்த ஹதீஸனை அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். வகால, இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், இந்த ஹதீஸனை ஹஸனான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் நம்ம முன்னால் சொன்னது மாதிரியே உணவு அருந்தியதற்கு பின்பு ஹம்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் என்று நம்ம சொன்னோம். அப்ப இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு உணவு சாப்பிட்டு விட்டு ஒருவன் இப்படி ஒரு துஆவை ஓதி அல்லாஹ்விற்கு ஹம்து செய்தான், அல்லாஹ்வை புகழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன? அவனுடைய முன்பாவங்கள் அனைத்தும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, 101வது பாடம். இந்த பாடத்தலைப்பு என்ன?
பாபு லா யஈபு த்வஆம வஸ்திஹபாப மத்ஹிஹி என்பதாக அமைகின்றது. பாபு லா யஈபு த்வஆம, உணவை குறை கூறக்கூடாது என்பதை குறித்த பாடமும், வஸ்திஹபாப மத்ஹிஹி, இன்னும் அந்த உணவை புகழ்வது என்பது முஸ்தஹப், அது விருப்பத்தக்க சுன்னத்தான காரியம் என்பதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது. இப்ப ரெண்டு விஷயம். ஒன்னு, உணவை குறை கூறக்கூடாது. உணவு இருக்குதா இல்லையா, உணவை எப்பொழுதுமே நம்ம குறை கூறவே கூடாது எந்த விதத்திலேயும். ஏன்னு சொன்னா அதற்கு இரண்டு காரணங்களை சொல்லி தருகிறார்கள் நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த இரண்டு காரணத்தை சொல்றாங்க. முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, அது அல்லாஹ்வை குறை சொல்வது போல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த சாப்பாடை சமைத்து கொடுத்தவர்கள் வேறாக இருக்கலாம், அந்த சாப்பாடை வாங்கி தந்தவர்கள் வேறாக இருக்கலாம், நம்ம வேற இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை அருள் புரிந்தது அல்லாஹ்தான், அந்த உணவை படைத்தது அல்லாஹ்தான். அப்ப அந்த உணவை குறை சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வை குறை சொல்வது போல என்று நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, அப்படி உணவை குறை கூறும் பொழுது அந்த உணவை யாரு சமைத்தார்களோ அந்த சமைத்த அந்த நபருடைய மனது வேதனை புண்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டுவிடும். பையன் நல்லாவே இல்லாம உணவு என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம குறை சொல்லிட்டோம்னு சொன்னா, உணவு மட்டும் குறை சொல்ல, அந்த உணவை சமைத்தவர்களையும் சேர்த்து குறை சொல்கிறோம். அப்ப அவர்களுடைய மனவேதனை விடுமா இல்லையா, அவர்களுடைய மனம் புண்பட்டு விடுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலும் விலகுவதன் காரணமாக இரண்டாவது காரணம் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தபடியாக வஸ்திஹபாபி மத்ஹிஹி, அந்த உணவை புகழ்வது சுன்னத்தான காரியம், விருப்பத்தக்க காரியம் என்று சொன்னார்கள். அப்ப எதனால உணவை புகழ வேண்டும் என்ற காரணமும் அதே நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே இரண்டு காரணத்தை சொல்கிறார்கள். முதல் காரணம், அப்படி உணவை புகழ்வதன் மூலமாக அல்லாஹ்வை புகழ்வதற்கு சமம். ஏன்னா அல்லாஹ் தான் அந்த உணவை நமக்கு வழங்கி இருக்கிறான், படைத்தவன் அவன் தான். இரண்டாவது, அந்த உணவை சமைத்தவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இப்படி புகழ்வதன் மூலமாக. இந்த இரண்டு காரணத்தை சேமா அதே மாதிரி எழுதி தருகிறார்கள். அப்ப உணவை புகழ்வது, உணவை குறை சொல்லாமல் இருப்பது, இந்த இரண்டு கருத்தையும் வலியுறுத்தி வரக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். இப்ப இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்றாங்க பாருங்க, முதலாவது ஹதீஸ், இன்னும் 736வது ஹதீஸ் பாருங்க. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قال, அவர்கள் சொன்னார்கள், மா ஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை கூறியது கிடையாது. துஆமன் கத்து, ஒரு பொழுதும் எந்த ஒரு உணவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை கூறியது கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணாத உணவு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிருந்தா என்ன உணவு உண்டிருக்கலாம். அவர்கள் உண்ட உணவை எல்லாம் எந்த விதத்திலையும் அவர்கள் வாழ்ந்த அந்த 63 வருடங்களில் அவர்கள் குறை சொல்லி கிடையாது, குறை சொன்னதே கிடையாது. அந்த உணவை பற்றி அவர்கள் குறை கூறியதே கிடையாது என்று சொல்கிறார்கள். சொல்றாங்க பாருங்க, இனிஷ்தஹாஹு, அந்த உணவு என்பது அவர்களுக்கு பிரியமானதாக ஆகிவிட்டால், அகலஹு, அந்த உணவை அவர்கள் உண்டு கொள்வார்கள், சாப்பிட்டு விடுவார்கள். வைன் கரிஹு, அந்த உணவை அவர்கள் வெறுத்தவர்களாக ஆகிவிட்டால், தரக்கஹு, அந்த உணவை அவர்கள் முற்றிலுமாக விட்டு விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ உணவு பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்க, பிடிக்கலன்னு சொன்னா சாப்பிட மாட்டாங்க. தவிர அதை குறை சொல்வது என்பது, அந்த காரியம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எப்பொழுதும் நிகழாது என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ தரக்கஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கூற மாட்டார்கள் என்று சொல்றாங்க. ஏன், அதற்கான காரணம் என்ன என்று சொல்கிறார்கள்னா, நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இஆபத்து துஆமி இன்னமா தகூனு மினத் தரஃபதி வர்ரஊனதி என்று சொல்கிறார்கள். உணவை குறை சொல்லுதல் என்பது அது எந்த நிலையில் ஒரு மனிதன் குறை சொல்வான் என்றால், அவனிடத்தில் ஆடம்பர மனப்பான்மையும் முதிர்ச்சியற்ற நடத்தையும் இருப்பதன் காரணமாக தான் ஒரு உணவை ஒருவன் குறை சொல்கிறான் என்ற ஒரு அருமையான காரணத்தை சொல்கிறார்கள். அப்ப எந்த நபரிடத்துல ஒரு ஆடம்பரமான மனப்பான்மை இருக்கு, நான் சாப்பிட்ட ஆடம்பரமான உணவை தான் சாப்பிடுவேன், இந்த உலகத்துல மலிவான உணவையோ செலவு கம்மியான உணவையோ நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்ட ஆடம்பரமான உணவாக இருக்கணும், அது பயங்கரமான உணவாக தான் இருக்க வேண்டும், பிரமாண்டமான உணவாக தான் இருக்க வேண்டும், அப்படி என்று ஒரு ஆசை கொள்வானா இல்லையா? அப்ப அத்தகைய ஒரு மனப்பான்மையை கொண்டவனுடைய வாயில்தான் உணவை குறை சொல்ல வேண்டும், உணவை குறை சொல்வது என்ற வார்த்தை அவனிடத்தில் தான் வெளிப்படும் என்று நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையாக சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, முதிர்ச்சியற்ற நடத்தை யாரிடத்துல இருக்குதோ, அதாவது ஒரு முதிர்ச்சியற்ற, அதாவது இந்த ஒரு பக்குவம் இல்லாத ஒரு நிலை இருக்குமா இல்லையா, பக்குவம் இல்லாம ஒரு மனப்பான்மை இருக்குதா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நடத்தை யாரிடத்தில் இருக்குமோ அத்தகையவர்களுடைய வாயிலையும் இது போன்ற உணவை குறை சொல்லுதல் என்பது வரும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதோடு சேர்த்து
ஒரு சம்பவத்தை நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையாக சொல்கிறார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவரிடத்துல ஒரு உடும்புக்கறி வைக்கப்படுகிறது. அந்த உடும்புக்கறி வைத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அந்த உடும்புக்கறி விருப்பம் இல்ல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடனடியாக அதை ஒதுக்கி விட்டார்கள். ஒதுக்கிவிட்டு சொன்னார்கள், எனக்கு இயல்பாகவே இந்த உடும்புக்கறி என்பது விருப்பமில்லாததாக இருக்கின்றது என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து விட்டார்கள். அப்ப அந்த உடும்புக்கறி நல்லாவே இல்ல. என்ன இது இவ்வளவு கேவலமா இருக்கு? யார் இத பண்ணது? அப்படின்னு குறை சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன? இந்த உடும்புக்கறி எனக்கு இயல்பாகவே பிடிக்காததாக இருக்கின்றது. அதனால இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதிலிருந்து தவிர்ந்து கொண்டார்கள். இந்த சம்பவத்தை கூடுதல் விளக்கமாக நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிற்கு கீழாக எழுதுகிறார்கள். இப்ப இதுதான் இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய ஒரு கருத்து. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது உணவை குறை சொல்லக்கூடாது, இன்னும் உணவை புகழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்ட பாடமாக இருக்கு. அப்ப இந்த பாடத்துல முதலாவது கருத்து என்ன கருத்து வருது? இனிஷ்தஹாஹு அக்கலஹு என்ற வார்த்தையை சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த உணவு விருப்பப்பட்டு அதை சாப்பிடுவாங்க. ஒயின் கரிஹஹு தரக்கஹு, அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருவாங்க. அப்ப இதுதான் முதல் காரணமே. அப்ப உணவை எந்த விதத்திலையும் குறை சொன்னது கிடையாது. அதை அவர்கள் ஒதுக்கியவர்களாக தான் இருக்கிறார்கள். முடிஞ்சா சாப்பிடுவாங்க, இல்லை என்றால் ஒதுக்கி விடுவார்கள், அதிலிருந்து விடுபட்டு விடுவார்களே தவிர அதை குறை சொன்னது கிடையாது என்று மஆப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற முதல் வார்த்தையிலே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. சரிங்களா? இப்போ பாருங்க, அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 737வது ஹதீஸ். வான் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅல அஹ்லஹு அல் உதும, சஅல அஹ்லஹு தன்னுடைய குடும்பத்தார்களிடம் அவர்கள் கேட்டார்கள், அல் உதும சால்னாவை, குழம்பை அவர்கள் கேட்டார்கள். ஏதேனும் ஒரு குழம்பை கேட்டாங்க. இப்போ சாப்பாடுக்கு ஊற்றி உண்ணக்கூடிய சைடிஷாக வைக்கக்கூடிய உணவுகள் இருக்குதா இல்லையா? ஆனங்கள், கிரேவி, இது போன்ற சால்னா, இது போன்ற வைக்கிறோமா இல்லையா, கூட்டு. அப்ப இது போன்ற ஒரு குழம்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட பொழுது ஃபகாலு, அப்பொழுது அந்த குடும்பத்தார்கள் சொன்னார்கள், மா இந்தனா, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, இல்லா ஹல்லுன், ஹல்லை தவிர எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். ஹல்லுன்னு சொன்னா ஊறுகாவின் மீது ஊத்தக்கூடிய ஒரு புளிப்பான பானம்னு சொல்றாங்க. அதாவது ஷரஹ்ல பார்க்கும் பொழுது வினிகர் என்ற அர்த்தத்தை எழுதுகிறார்கள். நம்ம வினிகர் வச்சிருப்போமா இல்லையா? வினிகர் ஒரு மாதிரி புளிக்கும், அதை சரியாக சாப்பிட முடியாது. அப்ப அந்த வினிகர் தான் சொல்றாங்க. அந்த வினிகரை தவிர வேறு எந்த ஒன்றும் எங்களிடத்தில் இல்லை என்று அந்த குடும்பத்தார்கள் சொன்ன பொழுது, அப்பொழுது ஃபதஆ பிஹி, அதை கொண்டு வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அப்போ சஹாபாக்கள் சொல்லி அந்த வினிகரை நீங்க வாங்கி கொண்டு வாருங்கள், அதை நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அப்பொழுது கொண்டு வரப்பட்ட பொழுது ஃபஜஅல யஅகுலு, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். சாப்பிடக்கூடிய அந்த சமயத்தில் வயகூலு, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமல் உதுமு அல் ஹல்லு, நிஅமல் உதுமு அல் ஹல்லு. ஹல் என்ற இந்த வினிகர் என்பது அது ஒரு சிறந்த ஆணமாக இருக்கின்றது, ஒரு ஆணத்தின் நன்றானதாக இருக்கின்றது, நல்ல ஒரு ஆணமாக, நல்ல ஒரு குழம்பாக இருக்கின்றது, அந்த வினிகர் என்பது நல்ல ஒரு குழம்பாக இருக்கின்றது என்று 2 முறைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தை நமக்கு இங்கு கற்றுத் தருகிறார்கள். இப்ப வினிகர் நம்ம வெறுக்கக்கூடியதாக இருக்குமா இல்லையா? சாதாரண மக்கள் பெருசா சாப்பிட முடியாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? வினிகர் ஒரு சிறந்த ஒரு ஆணமாக, சிறந்த ஒரு சால்னாவாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ இங்க நிறைய கருத்துக்களை ஷரஹ்ல நிறைய விஷயத்தை எழுதுறாங்க. முதலாவது, இந்த நிஅமல் அதுமு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆணத்தில் சிறந்த ஆணம், அதாவது ஹல் என்பது சிறந்த ஒரு ஆணமாக இருக்கு என்று சொன்னார்கள் இல்லையா? அதற்கு 2 கருத்துக்களை எழுதுகிறார்கள். அதுல முதல் கருத்து யாரு சொல்றாங்கன்னா, இமாம் காதி அய்யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் கத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எளிமையான உணவில் திருப்தி அடைய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் கற்றுத் தருகிறார்கள். இப்ப எளிமையான உணவு இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப லேசான உணவாக இருக்கும், அதை கொண்டு மனதை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அது மட்டும் கிடையாது, ஆடம்பரமான உணவுகளை தேடி அலையக்கூடாது என்பதையும் நமக்கு இங்க ஷரஹ்ல சொல்லித் தருகிறார்கள். மூன்றாவது, செலவு குறைந்த உணவையும் நம்ம மகிழ்ந்து அதை விருப்பத்தோடு உண்ண வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆடம்பரமான உணவு நம்ம விருப்பப்படக்கூடாது. நமக்கு என்ன எளிமையான உணவு இருக்குதோ, குறைந்த உணவு எது இருக்குதோ, குறைந்த செலவில் இருக்கக்கூடிய உணவு எது இருக்குதோ அதை கொண்டு நம்முடைய மனதை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அதை விருப்பத்துடன் சாப்பிட வேண்டும் என்பதை கற்றுத்தரும் விதமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள் என்று முதலாவது கருத்தினுடைய விளக்கம் அமைகிறது. இரண்டாவது ஒரு கருத்தை சொல்றாங்க. அது நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே வினிகரை மனதால் அவர்கள் உண்மையில் பாராட்டினார்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப உண்மையிலேயே வினிகர் என்பது நல்லாதான் இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்காக சொல்லாமல் உண்மையில் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இதுலதான் இந்த இரண்டாவது கருத்துலதான் ஒரு சர்ச்சை எழும்புது. அது என்ன சர்ச்சைன்னு சொன்னா, அறிஞர்களுக்கு மத்தியில ஒரு விவாதம் எழும்புது. அது என்னன்னா, சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உணவையும் குறை கூறியதும் கிடையாது, எந்த ஒரு உணவையும் புகழ்ந்ததும் கிடையாது என்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்ப அந்த ஹதீஸ் ஆதாரம் வச்சு சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ஹல்லி என்ற இந்த வினிகரை புகழ்ந்திருப்பார்கள்? அப்ப இதை புகழும் விதமாக சொன்ன ஒரு கருத்து கிடையாது, இது வேறு ஒரு கருத்து என்று ஒரு வாதத்தை சில அறிஞர்கள் வைக்கிறார்கள். அப்போ அதற்கு நுணுக்கமான ஒரு பதிலை நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தருகிறார்கள். அது என்ன பதில்னு சொன்னா, இந்த புகழ்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு புகழ்ந்ததில்லைதான். ஆனால் இந்த புகழ் என்பது சுவையின் மீது ஆசை கொண்டு புகழ்வது பற்றிய ஒரு புகழ் இந்த புகழ் கிடையாது என்று சொல்கிறார்கள். அந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் அவர்கள் குறை கூறியதும் கிடையாது, புகழ்ந்ததும் கிடையாது. அப்ப அது புகழ்ந்ததும் கிடையாது என்ப அந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, அவர்கள் எந்த ஒரு உணவின் மீது ஆசை கொண்டது கிடையாது. உணவின் மீது ஆசை கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹதியத்தை விரும்பக்கூடியவர்கள். பற்றற்ற தன்மைன்னு என்ன? அல்லாஹ் நமக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்தா அதன் மீது எந்த ஒரு பற்றும் இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய நியாமத்துகள் இருந்தாலும் நம்முடைய நோக்கம் நியாமத்துகளாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வா தான் இருக்க வேண்டும். அதுதான் பற்றற்ற வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டாலும், அதை சுவைத்து சாப்பிட்டாலும் அந்த சுவையிலும் அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று விளக்கத்தை எழுதுறாங்க. அப்போ அந்த ஹதீஸ் என்பது அந்த சுவையின் மீது கொண்ட ஆசையின் மீது புகழ்வது பற்றிய அந்த புகழ்ச்சி கிடையாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல புகழக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, குடும்பத்தாரின் மனம் வருந்தாமல் இருக்க, அவர்களை மகிழ்விக்கதான் இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்போ இதனால என்ன விஷயம் விளங்கும்? குடும்பத்தார்களுக்கு சங்கடம் இருக்குமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு நம்மகிட்ட எதுவுமே இல்லையே, வெறும் வினிகர் தானே வச்சிருக்கிறோம், அப்படி ஒரு சங்கடம் இருக்கும். அப்ப அந்த சங்கடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயர்ந்த அந்த குணத்தை கொண்டு போக்குகிறார்கள். ஒரு சங்கடம் வேணாமா, வினிகர் என்பது அருமையாக இருக்கின்றது, ரொம்ப அருமையா இருக்குது, இது சாப்பாடுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சைடிஷா வச்சு செஞ்சு நல்லா இருக்குது அப்படின்னு அதை மாற்றமாக அவருடைய மனம் புண்படக்கூடாது, அவர்களுடைய மனம் சந்தோஷம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்கள் என்ற ஒரு அருமையான பதிலை நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்ற அறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த விளக்கத்தை நமக்கு இதனுடைய ஷரஹ்ல போட்டு தருகிறார்கள். அப்போ இதனால் இந்த இரண்டு ஹதீஸும் முரண்பட்டது கிடையாது. அது வேற ஒரு கருத்துல சொல்லப்பட்ட விஷயம், இது வேறு ஒரு கருத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்பதை தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தார்கள் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி அந்த வினிகரையும் அவர்கள் புகழ்ந்தார்கள் என்று வருகிறது. அப்ப இந்த பாடம் என்பது உணவை குறை சொல்லக்கூடாது, உணவை புகழ்வது என்பது எவ்வளவு முக்கியம், சுன்னத் என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடம். அப்ப இதுல ரெண்டு கருத்துமே வருது. அந்த வினிகரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்லவும் இல்லை, அந்த வினிகரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழவும் செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு இரண்டு கருத்து இந்த ஹதீஸ்ல வந்திருக்கிறதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த பாடத்துல இந்த 7வது ஹதீஸு, இந்த 8வது ஹதீஸான இந்த ஹதீஸு, அடுத்தபடியாக இந்த 101வது பாட தலைப்பு, அதனுடைய செய்திகள், அதற்கு கீழே வரக்கூடிய இந்த 1வது ஹதீஸ், 2வது ஹதீஸ் என்ற இந்த அனைத்து ஹதீஸுகளையும் பற்றிய செய்திகள், அதனுடைய அனைத்து விஷயங்களையும் பற்றி முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் படித்த அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நசீபாக்கி வைப்பானாக.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 102வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.